ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரைடு கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு. கரெக்டான ப்ரொனவுன்ஸ் பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நாள் போக்கில் யாரோ வி ஆட் பண்ணிட்டாங்க. வி ஆட் பண்ணது திருவண்ணாமலைன்னு ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 11th டிசம்பர், அதாவது டிசம்பர் 13th தீபம், கார்த்திகை தீபம். நம்ம தீபத்துக்கு போயிட்டுருக்கோம். அதனால் இன்றைக்கி வெனஸ்டே, ஆமாம் ஃப்ரைடே தீபம். இன்றைக்கி போய் தங்கிட்டு ரூம் எடுத்துகிட்டு அப்புறம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு, டைம் இல்லாட்டி கோயிலோட லொக்கேஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கணும். ரூமுக்கு கோயிலுக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்து வச்சுட்டு திரும்ப ரூமுக்கு சாப்பிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பருவதமலை இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வருது. அங்கே போயிட்டு வரதுக்கு எப்படியும் 1 day ஆகிடும். திரும்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு கிரிவலம் சுற்றிட்டு திரும்ப சாமி கும்பிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு திரும்ப தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தாவே தெரியும். அதை நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கோயம்புத்தூர் கிளம்புறதான் பிளானு. பார்ப்போம், இந்த பெரிய பிளான் போட்டிருக்கேன். எப்படி அமையுது என்ன எதுன்னு பார்ப்போம். எப்போ இந்த வழியாக வந்தாலும் ஈச்சனாரி போய் சாமி கும்பிட்டு தான் கிளம்புவேன். பார்த்திங்கன்னா டைம் கொஞ்சம் 1:30 ஆயிடுச்சு. அதனால் நம்ம போனோம். வெளியவே இருந்து அங்கே பாருங்கள் ஈச்சனாரி விநாயகர். அவ்வளோதாங்க, சாமி கும்பிட்டாச்சு. இனிமேல் வெற்றி தான். ஓகே, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன். ஓகேங்க, இது சேலம் 3-way அந்த ஹைவே பிடிச்சாச்சு. நீலாம்பூர் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். அப்படியே க்ரூஸ் பண்ணியே போயிட்டுருக்கேன். அப்படியே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்க ஏரியா. பார்த்திங்கன்னா ட்ரெயின் டு பைக் ஒன்று பார்த்துருப்பீங்க. மொத்தம் 2 ரைடர் வந்தாங்க. ஒரு ரைடர் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக போயிட்டார். இவர் பின்னாடி அப்படியே க்ரூஸ் பண்ணி வந்துருக்காரு. நம்ம எஃப்செட் தான் வச்சுருக்கோம். எஃப்செட்டில் அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம வீட்டுக்கு. ஆனால் அவர் அப்படியே நார்மலாக வந்துட்டுருக்காரு, எந்த இதுவும் நினைக்காம. ஏன்னா இதை பார்த்து எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு ரைட் பிளான் பண்ணியிருந்தோம். ஒருத்தன் ஊட்டின்னா, ஒருத்தன் கொடைக்கானல்னா, ஒருத்தன் வால்பாறை, அந்த மாதிரி சொல்லுவோம். அதாவது பிளான் பண்ணணும்னா அப்படியே பேசாமல் இருக்கணும். நம்ம பேசுகிறது எதுவுமே கேட்கவும் மாட்டாங்க, நம்மளை பேசவும் விட மாட்டாங்க. அதை வச்சு ஒரு காமெடி ஒன்று ஞாபகம். நான் 100 உசுரை கொடுத்து 100ல் போயிட்டுருக்கேன். அவர் அசால்ட்டாக அப்படி ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காரு. அதான் நான் அந்த காமெடி ஆக்ட் பண்ணேன் பாருங்கள். ஹலோ, யார் பேசுறதுங்க? சின்னசாமியா? அண்ணே, சின்னசாமி ஒண்ணு வர சொல்லுங்க. டேய், நீ முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. அண்ணே, சின்னசாமி வர மாதிரி இருந்தா முருகேசன் வர சொல்லுங்க. முருகேசன் நீ வரும்போது சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. அண்ணே, முருகேசன் வந்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். சின்னசாமி ஆகாது. போயா, சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல, முருகேசன் வந்தே ஆகணும். முருகேசன் அவன் ஆளு வந்தா பிரச்சனை. நான் சொல்றேன், நீ புரியாம பேசாத. தெரும்பு பிஞ்சிரும். போன ஒழுங்கா பேச வரீங்களாடா? ஐயோ அப்பா, இல்ல அறிவிட்ட நாதாரிகளா? ஒன்னே இல்லையா, இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் அதாயா நீ என்ன பண்றீன்னா? சரி, நீ நான் சொல் அப்ப அப்ப சரி, நீ இப்ப வரும்போது இல்லடா நான் என்ன போன்ல கொஞ்சம் கண்டிச்சுக்கலாம்ல. எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க? அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான்? ஏன்டா ஒரு போன நிம்மதியா பேச விடுறீங்களா நீங்க? நான் கேட்கிற ஒரு விவசாயம் இல்லை உங்களுக்குலாம். பார்த்திங்கன்னா சேலம் வந்தாச்சு. சேலம் ஒரு 10 நிமிஷங்க ரெஸ்ட்டு கொடுத்தேன். ஏன்னா வண்டியை விடாமல் பயங்கரமாக ஓட்டிகிட்டு வந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து. இடையில இடையில பெருசாக ரெஸ்ட்டே எடுக்கலை. அதனால் இங்கே ஒரு 10 minutes நின்று கூகுள் மேப்பில் செக் பண்ணேன். பார்த்திங்கன்னா எப்படி போகணும், எந்த வழியை போகணுங்கிறதுக்காக செக் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு காமெடி ஒன்று தோணுச்சு. ஏன்னா டேங்க் ஃபில் பண்ணேன். டேங்க் ஃபில் பண்ணால் 1000 ரூபா ஆச்சு.
அந்த 1000 ரூபா வந்து வீட்டில் காசு கேட்டு தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் கேட்டப்போ பார்த்திங்கன்னா எதுக்கு அவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் எப்படியா இருந்தாலும் செலவாகுமே, ட்ரிப்புக்கு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லி காசு கேட்டதுக்கு கொடுத்தாங்க. கொடுத்தோன்னு இப்போ எப்படிங்க, அந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது தெரியுங்களா, 100 ரூபா கேட்பான், 500 ரூபா கொடுக்குறான், 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான் தெரியுங்களா, அந்த தான் பாருங்கள். சேலம் நந்தி ரவுண்டானா. சரிங்க, நான் அந்த காமெடி ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு வாங்க. செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத. நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா வாழ நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்? இந்தாடா அது இதை முதல்ல கொடுத்துருக்கலாம்ல. 500 ரூபா. பார்த்திங்கன்னா சேலத்தில் இந்த இடம் வியூ செம்மையாக இருக்குங்க. நான் இதோட சேலம் எத்தனை டைம், ஒரு 4th டைம் வரேன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக வந்து நிறைய டைம் போயிருக்கேன். செம்மையாக இருக்குது வியூ பாருங்கள். இந்த ரைட்டில் என்னங்க லாரி நிற்கிதா, அப்படியே மெதுவாக போயிட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு எனக்கு பார்த்து. அங்கே பாருங்க, மலை கோயில். சேலமும் சூப்பராக இருக்குது இடம்லாம். வியூ கோயம்புத்தூர் மாதிரி சுற்றி மலை இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து மலைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இங்கே பக்கத்துலேயே மலை இருக்குது. ஓகேங்க, பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபியூல் பிரேக்கும் அடித்தாச்சு. 900 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கான். ஆல்ரெடி அங்கே ஒரு 1000 100 ரூபா பெட்ரோல் தான் இருந்துச்சு, அதான் அடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி போனேன். போயிட்டு திரும்ப யூட்டன் போட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு கரெக்டாக கிளம்பியாச்சு. இன்னொரு 2 ரூட் காட்டுதுங்க, பாப்பா நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். மியூசிக் ஆட் பண்ணலான்னு தோணுது, பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் இதோட விலாக் எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாத்தையும் பண்ணிவிட்ருங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.